வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 28 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,933.59 539 பிடிஎஸ் 0.70 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். கோட்டக் பேங்க் 1.80 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HDFC பேங்க் 2.23 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,90.85 விழுக்காடு ஆக உள்ளது. -0.48 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. ஜாக்சன் ஹோல் கூட்டத்திற்கு முன்னதாக தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,600 ஐ தாண்டியது. தங்கம் நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,662.80 ஆக சரிந்து அன்றைய தினத்தில் 0.35 விழுக்காடு சிறிய வீழ்ச்சியை பதிவு செய்தது. வரவிருக்கும் ஜாக்சன் ஹோல் கூட்டத்திற்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் ஃபெடரல் ரிசர்வின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அமெரிக்க ஈரான் தூதரக உறவு சந்தேகங்களால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $83.59 ஆக உயர்ந்தது. புதிய புவிசார் அரசியல் நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் நேற்று ஒரு பேரலுக்கு $83.59 ஆக முடிவடைந்து 2.14 விழுக்காடு உயர்வை பதிவு செய்தது. அமெரிக்க ஈரான் தூதரக உறவின் எதிர்காலம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தேகம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய நிலக்கரி வழக்கில் $490 மில்லியன் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரான டாடா பவர் மேல்முறையீடு தோல்வி. ரஷ்யாவில் உள்ள நிலக்கரி சுரங்க திட்டம் தொடர்பாக டாடா பவருக்கு எதிராக விதிக்கப்பட்ட $490 மில்லியன் நடுவர் மன்ற தீர்ப்பை சிங்கப்பூர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்த முடிவு இந்திய மின்சார நிறுவனத்திற்கு ஒரு பெரிய சட்டரீதியான பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏதர் எனர்ஜி பங்குகளை அதிகரிக்க ஹீரோ மோட்டோகார் $184 மில்லியன் முதலீடு செய்கிறது. மின்சார ஸ்கூட்டர் தயாரிப்பு நிறுவனமான ஏதர் எனர்ஜியில் தனது பங்குகளை அதிகரிக்க $184 மில்லியன் மதிப்பிலான பங்குகளை வாங்கவுள்ளதாக ஹீரோ மோட்டோகார் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை வேகமாக வளர்ந்து வரும் இந்திய மின்சார இருசக்கர வாகன சந்தையில் ஹீரோவின் நிலையை வலுப்படுத்துகிறது. உலகளாவிய போக்குகளுக்கு மத்தியில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 சரிவுடன் முடிவடைந்தன. சென்செக்ஸ் நேற்று 0.70 விழுக்காடு சரிந்து 76,933.59 புள்ளிகளாகவும், நிஃப்டி 50 நேற்று 0.48 விழுக்காடு சரிந்து 24,090.85 புள்ளிகளாகவும் முடிவடைந்தன. உலகளாவிய போக்குகளுக்கு மத்தியில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 சரிவுடன் முடிவடைந்தன. முதலீட்டாளர்கள் முக்கிய உலகளாவிய பொருளாதார குறிகாட்டிகள் மற்றும் மத்திய வங்கி உரைகளை எதிர்பார்த்து காத்திருப்பதால் சந்தை உணர்வு எச்சரிக்கையாகவே இருந்தது. ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் கெவின் வார்ஷின் ஜாக்சன் ஹோல் உரையை சந்தைகள் எதிர்பார்க்கின்றன. ஆகஸ்ட் 28 அன்று புதிய ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் கெவின் வார்ஷ் நிகழ்த்தும் உரையில் பணவீக்கம் குறித்த குறிப்புகளை முதலீட்டாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். இதற்கிடையில் கலவையான பணவீக்க அளவீடுகள் காரணமாக மற்ற ஃபெடரல் அதிகாரிகள் வட்டி விகித உயர்வை இன்னும் கைவிடவில்லை. வர்த்தகத்தை தாண்டி பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இந்தியா மற்றும் கனடா முயற்சி. முதலாவது இந்தியா கனடா பொருளாதார மற்றும் நிதி உரையாடலில் இரு நாடுகளும் முதலீடு மற்றும் மூலதன ஓட்டங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தின. இந்த விவாதம் பாரம்பரிய இருதரப்பு வர்த்தகத்தை தாண்டி நீண்டகால நிதி கூட்டாண்மைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. E20 எரிபொருளுக்கு பதிலாக E10 கொண்டு வரப்படாது என பிபிசியில் விளக்கம். பழைய கார்கள் குறித்த விவாதங்களுக்கு மத்தியில் E20 எரிபொருளுக்கு பதிலாக E10 ஐ கொண்டுவரும் திட்டம் ஏதும் இல்லை என்று பிபிசியில் தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள பழைய வாகன மாடல்களுக்கான எரிபொருள் இணக்கத்தன்மை குறித்த கவலைகளுக்கு இந்த அறிக்கை பதிலளிக்கிறது. சந்தை அடிப்படை காரணிகளால் ஒரு மாதத்திற்கு பிறகு யென் தலையீட்டு ஆதாயங்கள் சரிவு. யென் நாணயத்திற்கு ஆதரவாக ஜப்பானும் அமெரிக்காவும் இணைந்து தலையீட்டு செய்து சுமார் ஒரு மாதத்திற்குப் பிறகு அந்த ஆதாயங்கள் மறையத் தொடங்கியுள்ளன. அடிப்படை பொருளாதார காரணிகள் தொடர்ந்து நாணயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சந்தை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பியூஷ் கோயலின் வருகையை தொடர்ந்து இந்தியா ஜப்பான் உறவுகள் வேகம் பெறுகின்றன. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் டோக்கியோ, நகோயா மற்றும் ஒசாகா நகரங்களுக்கான பயணம் இந்தியாவில் ஜப்பானிய முதலீடுகளை துரிதப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பிற்கு புதிய வேகத்தை அளித்துள்ளது. தங்கம் $4,662.80 0.35 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு
தோராயமாகச் சமம் 1,43,208 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.35 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,679 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $70 18 சென்ட் 1.74 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 2,155 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.74 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.98 சென்ட் இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $83.59 சென்ட் 2.14 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.14 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.84 சென்ட் இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $டாலர் 95.53.13 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 13 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.40 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 2,906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய், 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2,921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.